Hello all, April 22-23க்கான current affairs பார்க்கலாம். பகவான் மகாவீர் நிர்வான் மகோத்சவத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி அவர்கள். இது 2550வது வருடத்திற்கான மகாவீர் நிர்வான் மகோத்சவம். இதில் வந்துட்டு நம்ம மகாவீரர்னா நமக்கு யாருன்னு தெரியும் இல்லையா? ஸோ அவரை பற்றி வாழ்க்கை குறிப்பு 7th-லையும் 9th-லையும் இருக்குது, அது பார்த்து வச்சுக்கோங்க. ஓட்டு விகிதம் இப்போ தமிழகத்தில் ரீசெண்டாக வந்துட்டு ஓட்டு வந்துட்டு நடைபெற்றது, வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதில் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் தமிழகத்தில் ஒட்டு மொத்தமாக 69.8 இல்லை 78% வந்துட்டு ஓட்டு விகிதம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதிகபட்சமான வாக்குப்பதிவு வந்து தருமபுரியிலும், குறைந்த அளவு தமிழகத்தில் மத்திய சென்னையில் இருந்தது அப்படி பார்த்தோம். தென் இதில் எவ்வளவு ஆண்கள் எவ்வளோ பெண்கள் அப்படின்னா, ஆண்கள் வந்து 69.58%, பெண்கள் வந்து 69.85%. ஸோ பெண்கள் தான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்து வாக்குப்பதிவில் ஈடுபட்டிருக்காங்க. தென் மூன்றாம் பாலினத்தவர் இவங்க மொத்தமாக 8500 ஓட்டு இருந்தது. அதில் வந்து 2700 பேர் தான் அவங்களோட வாக்குகளை பதிவு செஞ்சுருக்காங்க. நாடு முழுவதும் வெப்ப அலை இருக்குது. இதனால தேர்தல் ஆணையம் வந்து, ஏன்னா மொத்தமாக 7 கட்டமாக தேர்தல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கட்டம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 6 கட்ட தேர்தல் இருக்கு. நாடு முழுவதும் வெப்ப அலை அதிகமாக அதிகரித்து உள்ளதால் வந்துட்டு தேர்தல் ஆணையம் இது குறித்து வந்து ஒரு குழு அமைச்சு வந்துட்டு ஆலோசனை நடத்திட்டு வராங்க. தமிழகத்தில் நிறைய இடத்துல இன்னைக்கு வந்துட்டு மஞ்சள் எச்சரிக்கை, அதுக்கான வானிலை அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ மஞ்சள் எச்சரிக்கை அப்படிங்கிறது வந்துட்டு மழை காலத்துக்கு மட்டுமல்ல, வெயில் காலத்திற்கும் மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்குறாங்க. April 22 வேர்ல்டு எர்த் டே. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிளானட் வர்சஸ் பிளாஸ்டிக். இதுதான் இந்த வருஷத்துக்கான தீமாக இருக்குது. ஒரு ஆர்கன் டொனேட் பண்ணுறவங்களும் சரி, அதை ரெசிபியன்ட் வாங்குறவங்களுக்கும் சரி, ஒரு தனியாக ஒரு யூனிக் ஐடி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்டோ ஐடி ஃபார் போத் டோனர்ஸ் அண்ட் ரெசிபியன்ட்ஸ். எதுக்குன்னா, ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், அதை பற்றி தகவல் வந்து எல்லாருக்கும் வந்து வெளிப்படையாக இருக்கணும், தகவல்கள் வந்துட்டு மூடி மறைக்கக்கூடாது, இதில் இல்லை ஒரு பிளாக் மார்க்கெட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டோவோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, நேஷ்னல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன். இது ஒரு ஐடியா வந்துட்டு 2 பேருக்கும் கொடுக்குறாங்க. சரி, இந்த உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்று ஆணையம் வந்துட்டு எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இது ஒரு ஆக்டுக்கு கீழே ஆரம்பித்தாங்க. 1994 டிரான்ஸ்பிளேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட், தோட்டா அப்படின்னு சொல்கிறோம், 1994 ஆரம்பித்தாங்க. தமிழகத்தில் கூட அப்போ தான் வந்து இதற்காக ஒரு ஆணையம் அப்படின்னு ஆரம்பித்து ரொம்ப வருடமாக வந்து தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலே முதல் இடத்துல இருக்கு. கேண்டிடேட்ஸ் செஸ் டோர்னமெண்ட் சமீபத்தில் நம்ம நடந்துட்டுருக்கு. நம்ம பார்த்தோம்னா தமிழகத்துல இருந்து வந்துட்டு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப அதிகமான ஒரு நம்பிக்கையோட நட்சத்திரமாக கலந்துக்கிட்டவங்க பிரக்ஞானந்தா, குகேஷ், அப்புறம் விஷாலி, இவங்க எல்லாரும் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்தாங்க. இப்போ இதோட ஃபைனல் ஸ்டேஜ். இதில் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, மென்ல இருந்து வந்துட்டு குகேஷ் வந்து வின் பண்ணியிருக்காரு. இவர் இந்தியாவை சேர்ந்தவர், அதுவும் தமிழகத்தை சேர்ந்தவர். கிராண்ட் மாஸ்டருங்கிற பட்டம் வந்துட்டு 2019 இவர் வாங்கியிருக்காரு. அதாவது 12 வயது 17 நாட்கள் தான் அப்போ அவர் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கும்போது அவருக்கு. ஸோ இந்தியாவிலேயே இளம் வயது கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பட்டத்தையும் இவர் தான் வாங்கியிருக்கிறாரு. இந்த வருடம் வந்து இவர் தான் வந்துட்டு கேண்டிடேட்ஸ் செஸ் டோர்னமெண்ட்டில் வின் பண்ணியிருக்காங்க. விமன் கேட்டகரியில் டான் சோங்கி, இவங்க சைனாவை சேர்ந்தவங்க, இவங்க வின் பண்ணியிருக்காங்க. 2வது இடத்தை இந்தியாவில் தமிழகத்தை சேர்ந்த விஷாலி அவங்க வந்துட்டு கைப்பற்றியிருக்காங்க. அமெரிக்க குடியுரிமை பெறுவதில் இந்தியர்களுக்கு 2வது இடம். இந்த ஆண்டு மட்டும் 65,690 பேர் வந்துட்டு குடியுரிமை வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடம் யாருக்கு அப்படின்னா மெக்சிகோக்கு. 1,28,878 பேர் வந்துட்டு அமெரிக்க குடியுரிமையை வாங்கியிருக்காங்க. நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் மெக்சிகோவும் அடுத்தடுத்த பார்டரில் தான் இருக்கும். ஸோ தட் அங்கேருந்து தான் நிறைய பேர் வந்துட்டு இதன்படி பார்த்தா அஃபிஷியலாகவும் சரி, அகதிகளாகவும் சரி, நிறைய பேர் வந்துட்டு மெக்சிகோவில் இருந்து தான் அமெரிக்காவுக்கு வர்றாங்க. குவைத்தில் முதன்முறையாக ஹிந்தி மொழியில் வானொலி சேவை FM 93.3 96.3 வந்துட்டு சண்டே தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்துட்டு ஹிந்தி மொழியிலான சேவைகள் வந்து ஒளிபரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குவைத்தில் உள்ள அந்த வானொலி நிலையம் வந்து அறிவிச்சிருக்காங்க. சூரத்தில் ஒரு வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு பெற்றுள்ளார். பிஜேபியில் உள்ள ஒரு வேட்பாளர். இது அரசியல் சார்ந்து பார்க்கலாம், இல்லை டிஎன்பிசி சம்மந்தமாகவும் இதை பார்க்கலாம். நம்ம வந்து டிஎன்பிசி சம்மந்தமாக பார்ப்போம். பிஜேபியில் உள்ள ஒரு கேண்டிடேட் மற்ற வேட்பாளர்களோட அந்த
நம்ம வேட்பு மனு வந்துட்டு சில இது வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, சில இது வந்து அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ இவர் மட்டும்தான் வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த போட்டி இன்றியுமே வந்துட்டு இவர் டைரெக்டாக வந்துட்டு எலெக்ட் ஆகிருக்காரு. இவரோட பேர் முகேஷ் தலால். இவங்க வந்துட்டு 35வது ஆளாக இருக்காங்க. அதாவது 1951 எலெக்ஷன் நடந்துட்டு இல்லையா, அதில் 35 பேர் வந்து இதுவரைக்கும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். இவர் வந்து 35வது நபராக இருந்திருக்காரு. கடந்த 12 ஆண்டுகளில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை. ஸோ இந்த 12 ஆண்டுகள் கழித்து முதன்முறையாக வந்துட்டு முகேஷ் தலால் வந்துட்டு போட்டியின்றி தேர்வு பெற்றுள்ளார். இவர் சூரத் அந்த கான்ஸ்டிடியூஷன்லேருந்து வந்திருக்காரு. தென் பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி வந்துட்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது. பத்ம விபூஷன் 5 பேருக்கும், பத்ம பூஷன் 14 பேருக்கும், பத்மஸ்ரீ அவார்டு 110 பேருக்கும் வந்து வழங்கப்படுகிறது. மொத்தமாக 132 அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. இதில் 30 பெண்கள், 8 பேர் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் மற்றும் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்கள். இதில் ரொம்ப குறிப்பிடத்தக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள், தென் தமிழகத்தை சேர்ந்த ஒரு நாட்டிய கலைஞர் பத்மா அவர்கள், தமிழகத்தின் திரைப்பட நடிகை வைஜெயந்தி மாலா அவர்கள், தென் தமிழகத்தோட திரைப்பட நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கும் வந்து இந்த பத்ம விருதுகள் வழங்க பெற்றிருக்கு. தென் இது போக கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து இங்கிலீஷில் ஒரு ஆர்டிக்கல் இருந்ததுங்க. ஆர்டிக்கலில் ஒரு நியூஸ், அதாவது இப்போது ஜட்ஜ் எல்லாமே வந்துட்டு நியமனம் பண்ணுறாங்களே, அது எல்லாத்துக்குமே வந்துட்டு கொலிஜியம் வந்து பரிந்துரை தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல். நம்ம இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ அப்படின்னா முன்னாள் நீதிபதி ஒருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஜட்ஜஸ் எல்லாமே நியமனம் பண்ணுறதுக்கு ஒரு குழு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னோட யோசனையை வந்து முன் வச்சுருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது போக இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கான கேசஸ் எல்லாமே பாலிட்டி புக்கில் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.